Did you know which language is mostly used in the world? Maths. இந்த வார்த்தையை கேட்டாலே நிறைய பேருக்கு அலர்ஜி. ஆனால் ஒரு நாள் மேக்ஸ் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? நினச்சி பாருங்கள், இன்றைக்கி நைட்டு போய் நம்ம தூங்குகிறோம், நாளைக்கு காலையில் எந்திரிக்கிறோம், மேக்ஸுன்றது உலகத்தில் இல்லாமல் போயிடுது. உலகம் எப்படி இருக்கும்? எஸ், நம்ம ஒரு கடைக்கு போனால் ஒரு சாமான் வாங்க முடியாது, ஏன்னா காசுன்றது இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபீல்ட்லேயும் மேக்ஸோட யூஸ்ஃபுல்னஸ் போச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு மாத்திரை கம்பெனி தயாரிக்கிறவங்களால் மாத்திரை கண்டுபிடிக்க முடியாது, டாக்டரால் ஹார்ட் கவுண்ட் பண்ண முடியாது, இன்ஜினியரால் ஒரு பிரிட்ஜு கட்ட முடியாது. யோசிச்சு பாருங்கள், நம்ம கையில் இருக்கிற ஃபோன் இருக்குமா, வாட்ஸ்அப் இருக்குமா, யூடியூப் இருக்குமா, ஃபேஸ்புக், ட்விட்டர், சோஷியல் மீடியா எதுவுமே இருக்காது. அந்த மாதிரியான வேர்ல்டுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோமா? நல்லா இல்லைல்ல? அப்போ மேக்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ணியிருக்குன்றதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸ்னால் என்னன்றதை புரிஞ்சுக்க முடியும். ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற வேர்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா க்ரீக்லேருந்து வந்தது. க்ரீக்கில் மேத்தமெட்டிக்ஸ்ன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா கற்றுக்கிறதுன்னு அர்த்தம், லேர்ன். அதே மாதிரி அந்த க்ரீக்லேருந்து அது லத்தீனுக்கு போச்சு. லத்தீனில் அதுக்கு எதுக்காக அதை வச்சுருந்தாங்கன்னா ஆர்ட். யோசிச்சு பாருங்கள், மேக்ஸ் வந்து எஸ் கற்றுக்க வேண்டிய ஒன்று தான், அதே மாதிரி ஆர்ட்டான ஒன்று தான், கலைநயமான ஒரு இதுதான் மேக்ஸ். அதுக்கப்புறம் அது ஃப்ரெஞ்சுக்கு போச்சு. ஓல்டு ஃப்ரெஞ்சில் மேத்தமெட்டிக்கோ அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா லாஜிக்ஸ். சரி, அதிலிருந்து 16th centuryயில் இங்கிலீஷ் வந்து அதை மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற வேர்டாக அதை எடுத்துக்கிச்சு. தென் இன்றைக்கி யூகேயில் அதை மேக்ஸ்ன்னு சொல்கிறோம், யூஎஸில் மேத்துன்னு சொல்கிறோம். ஸோ இது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த மேத்தமெட்டிக்ஸ். சரி, மேக்ஸ் இது ஒரு சப்ஜெக்டா, சயின்ஸ் மாதிரி இது ஒரு சப்ஜெக்டா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் கிடையவே கிடையாது. சயின்ஸ் வந்து காஸ் வந்து ஒரு நாள் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஒருவேளை மேக்ஸ் இல்லாமல் போச்சு அப்படின்னா சயின்ஸ் புக் எல்லாமே காமிக்ஸாக மாறிடும் அப்படின்னு சொன்னார். எதுக்குமே ப்ரூஃப் இருக்காது. நம்ம இன்றைக்கி என்ன எது சொன்னாலும் ப்ரூஃப்காக எனக்கு மேத்தமெட்டிக்கல் மாடல் இருக்குது. அப்போ மேக்ஸுன்றது போச்சுன்னா சயின்ஸ் என்னவாயிடும்? காமிக்ஸ் புக்ஸாக தான் மாறிடும். உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா உலகம் உடனே மேக்ஸை தான் தேடும். மேக்ஸ் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். ஒரு காலகட்டத்தில் ஒரு அப்பாவால் அவங்க பசங்களுக்கு எப்படி லேண்டை ஷேர் பண்ணுறதுன்ற ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அதை ஜாமெண்ட்ரின்ற மேத்தமெட்டிக்கல் ஐடியா தான் தீர்த்து வச்சுது. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற மேக்ஸில் இருக்கிற ஒரு சப்டிவிஷனும் ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக அதுவாக டெவலப் ஆனதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இல்லை டெவலப் ஆனதை மேக்ஸில் சேர்த்துக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர் ஐசக் நியூட்டனோட சொன்ன விஷயம் வந்து லா ஆஃப் கிராவிடேஷன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த லா ஆஃப் மோஷனில் அவர் சொல்லும் போது அவருக்கு அந்த நேரத்தில் மேத்தமெட்டிக்ஸில் டைமுக்கு சேஞ்ச் ஆகிற ஒரு விஷயம் இல்லை. ஸோ இன்வெர்டட் கால்குலஸில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா டைமில் சேஞ்ச் ஆகிற விஷயத்தை அவர் சொன்னார். அதாவது ஒரு கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த கல் செகண்டுக்கு செகண்ட் அதோட ஸ்பீடை மாற்றுது. அந்த ஸ்பீடை மாற்றுறதை சொல்கிறதுக்கு அன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸில் ஈக்குவேஷன் கிடையாது. ஸோ கால்குலஸ்ன்னு ஒன்று அவரே க்ரியேட் பண்ணார். அவர் அதுக்கான ப்ரூஃபை அது மூலியமாக செஞ்சு கொடுத்தார். ஸோ அது மேக்ஸில் தான் சேர்ந்துச்சு. ஏன்? அது ஒரு சொல்யூஷன் கொடுத்துச்சு. ஸோ சொல்யூஷன் எதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குதோ அது மேக்ஸில் சேர்த்துக்கப்படும். இன்றைக்கி இருக்கிற ட்ரிக்னாமெட்ரி இல்லை எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா ஹேண்ட்லிங் எதை எடுத்துட்டாலும் அது இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கு. அது என்னதுன்னு தெரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். மேக்ஸை பொதுவாக ரெண்டாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து பியூர் மேத்தமெட்டிக்ஸ், இன்னொன்று வந்து அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ். பொதுவாக நிறைய பசங்க 10வது வரைக்கும் மேக்ஸை ரொம்ப லைக் பண்ணுறதுக்கு காரணம் 10வது வரைக்கும் இருக்கிறது வந்து அப்ளைடு அதாவது பியூர் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அதில் என்ன இருக்காது அப்படின்னா டே டு டே லைஃப்பில் எனக்கு எங்கே யூஸ் ஆகுதுங்கிறது நேரடியாக எனக்கு தெரியும். ஆனால் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் அப்படி கிடையாது. அதாவது என்னோடய கால்குலஸ், என்னுடைய இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாமே நான் எங்கே அதை அப்ளை பண்ணணும், அப்ளைட் அப்படின்ற வார்த்தையிலேயே நான் எங்கே அப்ளை பண்ணணும் அப்போ தான் எனக்கு வந்து அதோட யூசேஜ் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. ஓகே, மேக்ஸோட ஆரிஜின் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஹியூமன்ஸ் வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவுண்டிங் தான் மேக்ஸுக்கான அடிப்படை. ஸோ ஈவன் நம்பர்ஸ் தெரியாதவங்க அவங்க 10 விரலை யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கும் பிலீவ் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம டெசிமல் சிஸ்டம் 10 விரல் இருக்கிறதுனால தான் பேஸ் 10 இருக்குது அப்படிங்கிறது. ஸோ கவுண்ட் பண்ண ஆரம்பித்தோம். கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் ஈஜிப்சியன் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை கொடுத்தாங்க. அவங்க வந்து ஈவன் ஃபார் அவங்களுடைய
மம்மிஸ் செய்கிறதுக்கு எந்தெந்த இது எவ்வளோ இது போடணும் அப்படிங்கிறது வெயிட் ஆஃப் த பாடி வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ வெயிட் இருந்ததுன்னா இந்தந்த பொருள் இத்தனை கிலோ போடணும் அப்படிங்கிறத அவங்க ஒரு ஈக்குவேஷனாக அவங்க வந்து எழுதி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சமையல் குறிப்பு எல்லாத்தையுமே அவங்க ஈக்குவேஷனில் எழுத ஆரம்பித்தாங்க. அது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து ஈஜிப்ட் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நம்பரை வந்து சைனீஸ் யூஸ் பண்ணாங்க. என்ன தான் சைனீஸ் வந்து ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நம்பரை யூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க 0 யூஸ் பண்ணலை. இன்னொன்று அந்த மைனஸ் ஆப்ரேஷனுக்கான அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கான ரூல்ஸ் எதுவுமே அவங்க தரலை. வெறும் மைனஸ் நம்பர்ஸை மட்டும் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பிரம்மகுப்தா வந்தார். அவர் 0 கண்டுபிடிச்சார், நெகட்டிவ் நம்பர்ஸோட ஆப்ரேஷன்ஸ் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் பை கண்டுபிடிச்சோம். இது எல்லாமே இந்தியன்ஸோட பெருமை. தென் அல்ஜிப்ரா அப்படின்ற ஒரு பெரிய டாபிக் வர ஆரம்பிச்சது. அது வந்து பெர்ஷியன்ஸ்லேருந்து வர ஆரம்பிச்சது. இது வந்து ஜென்ரலான ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் 16th சென்ச்சுரியிலேருந்து மேக்ஸ் வந்து மாடர்னாக எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. அதாவது எந்த ஒரு டீப்பாக இருக்கிற ஒரு அப்ளிகேஷனுக்கும் தனியாக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபீல்டு வந்து வர ஆரம்பிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி இருக்கிற கிரிப்டோகிராஃபிக்கான பேஸ், இன்றைக்கி இருக்கிற கம்யூனிகேஷனுக்கான பேஸ், இன்றைக்கி இருக்கிற எல்லா ராக்கெட் சயின்ஸ்க்கான பேஸ் எல்லாமே அந்த காலத்திலேயே இதுக்கு தான் யூஸ் ஆக போகுதுன்னு தெரியாமையே அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே நமக்கு அக்கௌண்ட் ஆகிருக்கு. கலீலியோ ஒரு தடவை என்ன சொன்னார் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த லாங்குவேஜ் விச் இஸ் யூஸ்டு பை த காட் டு ரைட் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ நீங்கள் இங்கிலீஷாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், 1+1 எங்கேயுமே 2 தான். ஸோ வேர்ல்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் எதுன்னு கேட்டால் மேத்தமெட்டிக்ஸ். இது வரைக்கும் மேக்ஸோட இம்பார்ட்டன்ஸை பார்த்தோம். இதுக்கு மேலே வரப்போகிற வீடியோஸில் நம்ம 10th CBSEயில் இருக்கிற ஒரு யூனிட்டும் டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, this is Sathish, Wisdom Academy, founder and chief mentor math. Bye.